வெல்கம் டு தாஸ் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசன்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். த கரெக்ட் செட் ஆஃப் 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஃபார் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ருபீடியம் ஆட்டம் இஸ். இந்த கொஸ்டினில் இங்கே ருபீடியம் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. 4 செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குவாண்டம் நம்பர்ஸ்க்கான சிம்பிள் எதுவும் இங்கே ஆப்ஷனில் கொடுக்கல. அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n, அஜிமுதல் குவாண்டம் நம்பர் l, இது போல் ரெப்ரசன்டேஷன் எதுவுமே கொடுக்கல. ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும் பிரின்சிபல், அஜிமுதல், மேக்னெட்டிக் அண்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர் நம்ம ஆன்சர் பண்ணணும்னு தெரியும். இப்போ ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு இந்த ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n, இந்த எண்ணுக்கு வேல்யூஸ் 1, 2, 3, 4, 5 இருக்குது. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பீரியட் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, நமக்கு தெரியும் ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். பீரியட் நம்பர் 1, 2, 3, 4, 5. அப்போ ருபீடியம் எங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்குது? 5th பீரியடில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5. n வேல்யூ 5னா l வேல்யூ என்ன சொல்லுது? l வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 டு n-1. ஸோ அப்போ l வேல்யூ என்னவெல்லாம் பாசிபிளாக இருக்கும்? 0, 1, 2, 3, 4லாம் பாசிபிளாக இருக்கும். பட் இங்கே நமக்கு கிளியராக தெரியும் இது எந்த ஆர்பிட்டல்ஸை மீன் பண்ணுது? s, p, d, f மீன் பண்ணுது. இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அது எந்த ஆர்பிட்டலில் இருக்குது? இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் 1s1, லித்தியம் 1s2, 2s1, இது 3s1, 4s1, ஸோ ருபீடியம் 5s1. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் குவாண்டம் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த 5ங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன, ஒரு பார்ட் ஓவர். அப்போ எல்லா ஆப்ஷன்லையுமே 5 இருக்குது. அப்போ எல்லா ஆப்ஷனுமே நம்ம எதில் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எஸ் ஆர்பிட்டல்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எஸ் ஆர்பிட்டலுக்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள்? எல் வேல்யூ 0. எங்கெல்லாம் 0 ப்ரெசென்ட் ஆகிருக்குது? ஏ ஆப்ஷன்லேயும் டி ஆப்ஷன்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? நம்ம இந்த பி ஆப்ஷன் வராது, சி ஆப்ஷன் வராது. இப்போ ஏ அண்ட் டி ஆப்ஷனுக்குள்ளே தான் வரணும். நமக்கு நல்லா தெரியும் எம்மோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? -Lலேருந்து த்ரூ 0 + L வரைக்கும் போகுது. ஆல்ரெடி நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணிட்டோம் எல்லோட வேல்யூ 0. எல்லோட வேல்யூ 0னா எம்மோட வேல்யூ 0வாக தான் இருக்கணும். அப்போ இதில் எது இங்கே எம் வேல்யூ 0வாக இருக்குது? இதுதான். அப்போ இது ஆன்சர் இல்லை. ரைட். அங்கே 5sல ஒன்லி 1 எலக்ட்ரான் இஸ் ப்ரெசன்ட். அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ் ப்ரெசன்டேஷனில் இருக்கலாம். ஸோ த ஸ்பின் குவாண்டம் நம்பர் இஸ் +½ ஸோ ருபீடியமுக்கு இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுடைய குவாண்டம் நம்பர்ஸ் இதுதான் 5, 0, 0 +½ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.